வணக்கங்க நண்பர்களே. சண்டே டைமில் வந்து பசங்களாம் நம்ம தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஃப்ரீயாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் வாங்கிட்டு வந்தாங்க. தூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தூண்டில் வாங்கிட்டு வந்தாங்க. 10 60 நினைக்கிற கடையில். அதை வந்து ஒன்று கட்டியாச்சு, இன்னொன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு பேக்கெட் ஒன்று வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, நம்ம காலையின் பாய்ஸை நம்ம நீச்சல் கூட்டிருந்தோம் தெரியுங்களா, ஒரு அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டுருக்குறோம். சரி ஏதோ மீன் பிடிச்சி ஏதோ டைம் யூஸ் பண்ணி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. ஆனால் இந்த சம்மர் டைம் கணக்கெடுக்கல எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியுமில்ல. சும்மா ஜெகஜோதியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தோன்னே வச்சுங்களேன் செம ஷாக்கு. பாருங்க, இட்ஸ் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா 50க்கு மேற்பட்ட நாரைகள், கொக்குகள், இந்த வெளிநாட்டு கொக்குகள் இருந்துச்சு. அவங்க ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க மத்தியில் நமக்கு மீன் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்டு தான் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு முழங்கால் அளவுக்கு ஆழமே இருந்திருக்கு. நம்ம இந்த காளைகளுக்கு வந்து நீச்சல் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு. காளையே உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சு. நம்ம நீச்சல் பயிற்சியெல்லாம் விட்டுட்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து சம்மர் டைமுங்கிறங்காட்டி தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சுங்க. முழங்கால் அளவாக தண்ணி. ஏதோ மீன் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் மீன் பிடிங்கப்பா, நான் உட்காந்து ரசிக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா மேலே உட்காந்துட்டேன். நல்ல ஒரு காற்றுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. அந்த பொழுது சாய பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி லொக்கேஷனில் இருந்தால் வச்சுங்களேன், போய் ஒரு டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். சரி நீங்கள் மீன் பிடிச்சா ஆகிட்டு இல்லைன்னா நமக்கு வந்து கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா கலக்குனாங்க. அப்புறம் தூண்டிலுக்குள்ளே மாட்டி அப்படியே பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பெரிய பெரிய ஜிலேபி மீன்லாம் இருந்துச்சு. சரி மீன் கிடச்சா இல்லையாங்கிறது அடுத்த பாட்டில்